மிஸ்டர் ட்ரம்ப், உங்களை நம்பி நாங்கள் மோசம் போயிட்டோம் அப்படின்னு இப்போ கதறது வேற யாரும் இல்லை, ஈரானில் உள்ள போராட்டக்காரர்கள். யாரை நம்பி இறங்கினாங்களோ இன்னைக்கு வந்துக்கிட்டு நடு வழியில் விட்டுட்டு போயிருக்காருல, லெஃப்ட் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு. வாங்க என்னங்கிறது இதை விட பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. நம்ம சேனலில் இனி திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாள் வெளிநாட்டு செய்திகளையும், செவ்வாய் வியாழன் இந்த 2 நாள் நம்ம இந்திய செய்திகள், இந்தியா தமிழக அரசியலோ இல்லை அது சம்மந்தப்பட்ட செய்திகள் நம்ம போஸ்ட் பண்ணுறதா ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அந்த லெவலில் மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பார்க்குறோம். அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ, இந்தியன் பொலிட்டிக்ஸ் இல்லை உங்களோட அந்த இது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் செவ்வாயும் வியாழன் மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு தெரியணுன்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாள் பார்த்துக்கோங்க. சனி ஞாயிறு மேக்ஸிமம் வீடியோ போடாமல் ஃப்ரீயாகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, ஏதாவது அர்ஜென்ட்டான இப்போ ஏதாவது போகிறோ இதோ வந்துச்சுன்னா அப்போ நம்ம மேக்ஸிமம் அப்பப்போ உள்ள அப்டேட்ஸ் எப்படி தர முடியுமோ அப்படி தர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜனவரி ஃபஸ்ட் வீக்குக்கு பிறகு ஈரானில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்குது. அதாவது ஆரம்பிக்கப்பட்டது என்னதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரானோட கரன்சி ஈரான் ரியால் அது அடல பாதாளத்துக்கு போகுது. ஒரு ரியால் கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு 14,000 ரியால் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு மேலேயே போகுது. அப்போ டோட்டல் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, அதில் முடியலை. அதாவது லாஸ்ட்டு 2 0 அதை கட் பண்ணாப்புல. அதாவது ஈரான் ரிசர்வ் பேங்க் லாஸ்ட்டு 2 0 கட் பண்ணாங்க. கட் பண்ணிவிட்டு நோட்டை ரெடி பண்ணாப்புல. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நோட்டு 10,000 ரூபாய்னா 10,000க்கு 2 இதை கட் பண்ணிவிட்டு ஓகே 100 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போனப்போ. இப்போ லாஸ்ட் 2 டினாமினேஷன் கட் அப்படிங்கிறது லாஸ்ட் 2 0 கட் அப்படிங்கிற ஒரு லெவலில் இறக்கி பார்த்தாப்புல. அப்படியும் முடியலை. இந்த மந்த நிலையை, இந்த வீழ்ச்சியை, கரன்சி வீழ்ச்சியை உபயோகப்படுத்தின அமெரிக்காவின் சிஐஏவும் இஸ்ரேலோட மொசாதும் என்ன பண்ணாங்கன்னா, மிகப்பெரிய போராட்டத்துக்கு தூண்டுதல் பண்ணாங்க. இஸ்ரேலில் உள்ள ஏஜென்ட்டும் சிஐஏவும் சேர்ந்துக்கிட்டு இவங்க ஆரம்பிக்கிறாப்புல. வியாபாரிகள் முதல்ல இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் போராட்டம் நடத்தினாலும் பின்னால் வர்ற என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈரானில் இவங்க போராட்டத்தை கலவரமாக மாற்றுறாப்புல. இப்படி இந்த கலவரமானது மிகப்பெரிய பிரச்சனை ஆகணுன்னு ஒரு வழியும் இல்லை ஈரானுக்கு. ஈரான் மிகப்பெரிய ப்ரெஷரில் இருக்காப்புல. அப்போ ஈரானோட ஆட்சி ஆட்சியாளருக்கு மிகப்பெரிய ப்ரெஷரில் இருக்காப்புல. அப்போ என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் தான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் அது உள்ளேக்கே பார்க்குறாப்புல. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு பின்னால் மொசாதும் சிஐஏ அப்படிங்கிறத நிறைய ஆதாரங்கள் கிடைக்க எல்லாத்தையும் தூக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. மொசாத் ஏஜென்ட்டும் சரி, ஏகப்பட்ட மொசாத் ஏஜென்ட்டுகளும், இஸ்ரேலுக்காக வேலை பார்க்குற கைக்கூலிகள் ஏகப்பட்ட பேர் சரி, சிஐஏ ஏஜென்ட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்த்தை தூக்கிட்டாப்புல ஈரான். இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் ஈரான் ஒரு வீடியோ கூட வெளியில் விட்டாப்புல. அதாவது போராட்டக்காரர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு அறிவிச்சுட்டு அதுக்கு ஒரு ஆதாரத்தையும் வெளியில் விட்டாப்புல. அதாவது இந்த போராட்டம் நடத்துகிற இந்த போராட்டக்காரர்கள் இருக்காங்கன்னா அவங்க பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்கள சுடுறதும் அவங்கள தாக்குறதும் உள்ள வீடியோ யார்கிட்ட போட்டு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஐரோப்பிய யூனியனில் உள்ள அவங்களோட அம்பாசிடர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு போட்டு காமிச்சிட்டாங்க. எங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்களா, எங்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை போட்டு காமிச்சிட்டாப்ல. அது ஃபுல்லாக கூப்பிட்டு வச்சுட்டு மெயின் ரூமில் வச்சுட்டு ப்ளே பண்ணி ஃபுல்லாக காமிச்சிட்டாப்ல. இதாக இருக்குது, இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இல்லாமல் கிரியேட்டட் ஃபுட்டேஜஸ், சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டாப்ல. கிட்டத்தட்ட அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 90 to 95% ஆஃப் த மொசாது சிஐஏ அந்த கலவரக்கார எல்லாத்தையுமே தூக்கி காலி பண்ணிட்டாங்க. ஈரான் இதை காலி பண்ண இது ஒரு பொழுதும் இதை கணிக்காத இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் என்னவே இல்லை. இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோங்க.
இவங்க பொறுத்தவரை போராட்டத்தை ஆரம்பிச்சவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நம்ம போராட்டத்தை ஆரம்பித்து வச்சுட்டாங்கன்னா அமெரிக்காவரும் இஸ்ரேலரும் தாக்குதல் நடத்துவாப்பில் இங்கே வந்துட்டு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஆட்சியை வந்துட்டு வெளியில் தூக்கி போட்டுட்டு நமக்கு வேண்டிய ஆட்சி வந்துடும், நம்ம வந்து சொகுசாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனக்கோட்டையோடு உள்ள இறங்கின இவங்களுக்கு ஐஆர்ஜிசியும் சரி ஈரான் இராணுவம் சரி ஒட்டு மொத்தமாக வந்துக்கிட்டு பேக் பண்ணி கரண்ட்டாக வந்துக்கிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு 20-25 நாள் ஆச்சு இதை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த போராட்டம் நடத்துறது வெறும் 10% பேர், 90% பேர் வந்துக்கிட்டு ஆட்சிக்கும் ஆயத்துல்லா அல் காமெனிக்கும் வந்துக்கிட்டு சுப்ரீம் லீடருக்கும் வந்துக்கிட்டு ஆதரவாக நிற்கிற மக்கள். இது வந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆச்சு, மிகப்பெரிய பின்விளைவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம வந்துக்கிட்டு சொல்லலாம். இப்படியாப்பட்ட எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இந்த எல்லாத்தையும் தூக்கின உடனே என்ன நடந்துச்சுன்னா, இந்த எஞ்சிய சில பேர் நம்ம மாட்டுனான்னா காலியாயிரும் அப்படிங்கிற பயத்தில் அவங்க தற்கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு தற்கொலை பண்ண ஒரு ஆள் வந்துக்கிட்டு ட்ரம்ப்புக்கு ஒரு வீடியோ வர்றாப்புல, உங்களை நம்பி நீங்கள் வந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிடுங்க, எல்லா அரசு அலுவலகத்தை பிடிச்சிடுங்க, நீங்கள் வந்துக்கிட்டு செய்யுங்க, நாங்கள் பின்னால் இருக்கோம்னு சொல்லி நீங்கள் வந்துக்கிட்டு சொன்ன பேச்சை உங்கள் பேச்சை கேட்டு உங்களை நம்பி நாங்கள் செஞ்சதுக்கு இப்போது நாங்கள் வந்துக்கிட்டு எங்களோட உயிரை மாய்க்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் வந்துக்கிட்டு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு முழு காரணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு அளவில் வந்துக்கிட்டு அமெரிக்கா ட்ரம்ப்பையும் குற்றம் சாட்டி இந்த ஈரான் சேர்ந்த ஒரு முக்கியமான மொசாத் ஏஜென்ட் வந்துக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாப்புல. இந்த ஒரு வீடியோ வந்துட்டு மிகப்பெரிய வைரல். நமக்கு வந்துட்டு இதை வந்துட்டு எடுத்து போட முடியாது, பிகாஸ் ஸ்ட்ரைக் எடுங்க. ஓகே, அப்போ இப்படியாப்பட்ட இந்த லெவலுக்கு வந்துக்கிட்டு அமெரிக்கா வந்துக்கிட்டு ஈரானை கொண்டு போய் தள்ளி விட்டுச்சு அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு நிதர்சனமான உண்மை. ஈரான் இப்போ கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ வந்துக்கிட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தை டேபிளில் வந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஜெனீவாவில் வந்துக்கிட்டு 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. ஓமான் தலைமையில் வந்துக்கிட்டு 2வது கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் வந்துக்கிட்டு நடக்குது. அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனில் சில நாடுகளும் வந்துட்டு கலந்துக்கிட்டு வந்துட்டு வார்த்தைகள் வந்துட்டுருக்கு. என்ன விளக்கம் என்ன விவரம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டானா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு புதன்கிழமை அப்டேட் பண்ணுறோம். அப்போ இப்போ உள்ள நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈரானோட நிலைமை. இந்த போர்க்கப்பல் இதுக்காக தான் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இப்போ 2 இல்லை 3வது போர்க்கப்பல் வேற வரலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்துக்கிட்டு இப்போ 2 கப்பல் வந்துட்டு 3வது விமானம் தங்கிய போர்க்கப்பல் வந்துக்கிட்டு மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வந்துக்கிட்டு ட்ரம்ப் கொடுத்துட்ருக்காப்புல, ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காப்புல. ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லிட்டாப்புல, அணு ஆயுத சம்பந்தமான பேச்சை தவிர வேறு எந்த பேச்சுக்கும் வந்துக்கிட்டு நாங்கள் வந்து பேசக்கூடாது, எதுக்குமே நாங்கள் நின்று தர மாட்டோம், அது எங்கள் நாட்டோட உள்நாட்டு பிரச்சனை அப்படின்ட்டாங்க. எங்கள் நாட்டுக்கு என்ன தேவை என்ன பாதுகாப்பு வேணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோம், அது வேற ஒரு நாடு முடிவு பண்ண முடியாது. அணு ஆயுதம் சரி ரைட் ஓகே, நான் அந்த இதுக்கு மட்டும் நாங்கள் அப்போ அப்பவும் வந்துட்டு அணு செறிவூட்டப்படும், அணு வந்துக்கிட்டு நாங்கள் சுத்திகரிப்போம், அது வந்துட்டு எங்களோட தேவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் இதில் இந்த 1 இன்ச்சு மாடலில் நீங்கள் எத்தனை போர்க்கப்பல் கொண்டிருக்கோ என்ன மதிக்கோ. நேற்று ஆயத்துல்லா அல் காமெனி வந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காப்புல, தொட்டேன்னா காலி ஆயிடுவார், அவ்வளோதான் சொல்லியிருக்காப்ப, தொட்டேன்னா காலி ஆயிடுவோம், நீங்கள் பார்க்குற விளைவு இருக்கவே இருக்காது, உங்களோட ஃபுல் ஃபோர்ஸிங் காமிப்போம் அப்படின்ட்டு இருக்காப்புல. அவன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் 2-3 நாளில் வந்துக்கிட்டு கண்டிப்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கு. இந்த பேச்சுவார்த்தை என்ன அளவுக்கு வருது, என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்துக்கிட்டு பார்த்து தான் வந்துக்கிட்டு அடுத்த கட்டமாக வந்துக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் கணிக்க முடியும். அப்போ நாளைக்கு நடக்கிற பேச்சுவார்த்தை என்ன வருது அப்படிங்கிறத வந்துட்டு விவரங்கள் வச்சுட்டு நமக்கு வந்துட்டு புதன்கிழமை மணிக்கு வீடியோ போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்டே.